எங்கள் அம்மா கடைக்கு நான் போகிறதே இல்லை. முக்கியமாக எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு போய் 1 மாதம் பக்கம் ஆக போகுது. ரீசெண்டாக எங்கள் அம்மாவை வளகாப்பு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். ஆனால் நேரடியாக எங்கள் அம்மாவோட பூக்கடைக்கு போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நானும் என் வீட்டில் இருந்து 10-10:30 கார் எடுத்தேன் அப்படின்னா அங்கே ரீச் ஆகிறதுக்கு 11:30 to 12:30 ஆகிடுது. அந்த டைமில் எங்கள் அம்மா வியாபாரம்லாம் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனாலேயே எங்கள் அம்மா கடைக்கு போய் எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சம்டைம் அப்பாவோட வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே அம்மாவை பார்ப்பேன். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வீட்டில் போய் அம்மாவை பார்த்துருவோம். எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பூ மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. 10லேருந்து 11 மணி வரைக்கும் காலையில் வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ண முடியுது. ஓகே கைஸ், நாம ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைலில் எடுத்த ஃபோட்டோவை ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. மொபைலில் எடுத்த ஃபோட்டோவை எங்ககிட்ட அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் அதை கிளாரிட்டி பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரேமாக ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.